இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. எங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லம்மா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்துக்கிறேம்மா. அகிலாம்மா நம்ம கிட்ட இவ்வளவு அன்பா பாசமா பழகுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க குடும்பம் தானேன்னு நினைக்காம இவங்க புள்ள மேல எவ்வளவு அக்கறை காட்டினாங்க. இந்த மனசு யாருக்கு வரும்? இந்த அகிலம்மாவோட நல்ல மனசுக்கு நாம என்ன கைமாறு பண்ண போறோம்? பெருசா எதுவும் பண்ண வேணாம். எப்பவுமே அகிலா அம்மாவுக்கு உண்மையாவும் விசுவாசமும் இருந்தா போதும். கண்டிப்பா அகிலம்மாவுக்கு உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்போம். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்போ உள்ள வந்து சாமி முன்னாடி உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஆமா, அதான் கரெக்ட். வாங்க சாமி முன்னாடி போய் உறுதிமொழி எடுத்துக்கலாம். வாங்க. அகிலாமாக்கு எப்பவும் உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்பேன். அகிலாம்மாவுக்கு விசுவாசமா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு போறாங்க? அவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அவங்க வீட்டுக்காரர் தான் தப்பான ஆளு நினைக்கிறேன் மாமா. புரியல. அம்மாவோட நல்ல மனச பார்த்து மத்த 2 பேரும் அவங்களுக்கு எப்பவும் உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்போம்னு சாமி முன்னாடி எரியற சூட மேல சத்தியம் பண்ணாங்க. ஆனா இவங்க மட்டும் சத்தியம் பண்ணாம அழுதுகிட்டே போறாங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ நெருடல் இருக்கு. அவங்க புருஷன் தப்பு பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால நீங்க அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு பாருங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். நான் பாக்குறேன். என்னங்க, நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு விருந்துக்கு போயிட்டு வரோங்க. முக்கியமான இடத்துக்கு விருந்துக்கு போனீங்களா? அப்படி என்ன முக்கியமான இடம்? என்ன விருந்து? சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? அப்படி எங்க விருந்துக்கு போனீங்க? உங்க முதலாளி அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுக்கு தான் விருந்துக்கு போயிட்டு வந்தோம். அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டுக்கு விருந்துக்கு போனீங்களா? ஆமாங்க. மேடம் வீட்ல இருந்து கார் வந்து எங்களை கூட்டு போச்சு. எங்களுக்கு மட்டும் தான் இந்த அழைப்போன்னு நினைச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்களோட ஒர்க் பண்ற மத்த 2 மேனேஜர் ஃபேமிலியையும் விருந்துக்கு கூப்பிட்டிருக்காங்கன்னு. அகிலாண்டேஸ்வரி அம்மா எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவங்க எங்க கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துகிட்டாங்கன்னு தெரியுமா? நம்ம பையனை பத்தி ரொம்ப அக்கறையா விசாரிச்சாங்கங்க. இவனுக்குன்னு தனியா ஸ்கூல் இருக்கான், அதுல சேர்த்து விடுங்க, அதான் பையன் ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அவங்க பூஜை ரூம்ல வச்சு லட்சுமி காசெல்லாம் பரிசா கொடுத்தாங்கங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மா மாதிரி ஒரு நல்ல முதலாளிக்கு நீங்க துரோகம் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல, நம்ம பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை. பணம் சம்பாதிக்கிறதா நினைச்சு பாவத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. என்ன கேட்காம என்கிட்ட சொல்லாம விருந்துக்கு போனதே தப்பு. இதுல அட்வைஸ் வேற பண்றியா? வசதியான வாழ்க்கை வாழணும்னா பணம் வேணும். பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. பெருசா வந்துட்டு அட்வைஸ் பண்ண புருஷனை கேட்காம விருந்துக்கு போயிட்டு வந்திருக்கா. அன்னைக்கு அரெஸ்ட் ஆகுறதுல இருந்து வேணா அந்த அகிலாண்டேஸ்வரி தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது ஆண்டி. அவ தப்பிக்கவும் கூடாது நந்தினி. என் கையில விளங்க மாட்டி என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சால, அவ கையில விளங்க மாட்டி போலீஸ் ஜீப்ல ஏத்தி ஜெயிலுக்கு போய் கழித்துங்கிறத என் கண்ணால பார்த்து நான் ரசிக்கணும். கூடிய சீக்கிரம் அந்த கண்கொள்ளா காட்சிய பார்த்து ரசிக்க தான் போறீங்க ஆண்டி. கவலையை விடுங்க. அந்த அகிலாண்டேஸ்வரி கேஸ்ல இருந்து தப்பிக்க ஏதோ பிளான் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன பிளான் ஆண்டி? என்ன பிளானுங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியல நந்தினி. ஆனா எங்க வீட்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பாக்கும்போது அவ இந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
நீங்க இப்படி சந்தேகப்படுற மாதிரி வீட்ல அப்படி என்ன நடந்துச்சு ஆண்டி? சொல்றேன் நந்தினி. அகிலா கம்பெனில எத்தனையோ மேனேஜருங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு குறிப்பா இந்த ஃபுட் செக்ஷன்ல இருக்கிற 3 மேனேஜருங்க குடும்பத்துல இருந்து மட்டும் கூப்பிட்டு ஃபேமிலியோட விருந்து வைக்கிறான்னா அதுல ஏதோ பிளான் இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. குழந்தைங்க கேஸ்ல இருந்து தப்பிக்க அகிலாண்டேஸ்வரி ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. ஆமா நந்தினி, எனக்கு என்னமோ இந்த 3 மேனேஜர்ல யாரோ ஒருத்தர் தான் உனக்கு தகவல் கொடுத்த அந்த மேனேஜரா இருக்கணும். அந்த ஆளை பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக தான் அகிலா இந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட் விருந்தையே ஏற்பாடு பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிளான் அதுவா தான் இருக்கும் ஆண்டி. ஆனா அந்த அகிலா என்னதான் பிளான் பண்ணாலும் அந்த மேனேஜர் ஒத்துக்கவே மாட்டான். ஆஃப்கோர்ஸ் நந்தினி, எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த மாதிரி ஆளை செலக்ட் பண்ணவும் மாட்டியே. இருந்தாலும் நம்ம சைடுல நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. நீ எதுக்கும் அந்த மேனேஜருக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி எச்சரிக்கையா இருக்க சொல்லு. ஓகே ஆண்டி, அத நான் பாத்துக்கிறேன். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. என்ன நந்தினி, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? அகிலா கையில கூடிய சீக்கிரம் விலங்கு மாட்டி ஜெயிலுக்கு போய் அவ களி திங்கிறத நான் பார்க்கணும். அது மட்டும் நடந்தா போதும். அது நடக்கும் ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே நந்தினி, நான் போன் வச்சிடுறேன். ஓகே ஆண்டி. அகிலாண்டேஸ்வரிக்கு ஏதோ சந்தேகம் வந்துட்டா? பால் பவுடர் கேஸ்ல உண்மையை கண்டுபிடிக்க ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த வழியில அகிலா அட்டாக் பண்ணாலும் நீங்க உண்மையை சொல்லிடவே கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க மேடம். ஆதி சார் கார்ல இருந்து இறங்கி வராது மேடம். நான் அப்புறமா கால் பண்றேன் மேடம். என்னது? ஆதி உங்களை தேடி வந்திருக்கானா? நீங்க உடனே போனை கட் பண்ண வேண்டாம். ஆதிக்கே டவுட் வந்துரும். சரிங்க மேடம். நானே போனை கட் பண்றேன். நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. ஓகே மேடம். எங்க பாஸ் வந்திருக்காரு, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன சார் இவ்வளவு தூரம்? எனக்கு ஒரு கால் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன் சார். நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடாம வெளியே நிக்க வச்சு பேசுறீங்க. நீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்ததும் உங்களை பார்த்த பதட்டத்துல மறந்துட்டேன் சார். வாங்க சார் உள்ள போலாம். வாஷம்.